கோவை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த மேலும் பல்வேறு தகவல்களை கோவையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் நேசராஜிடமிருந்து கேட்டு பெறலாம். நேசராஜ், போராட்டத்தில் எந்தெந்த தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டு வருகிறார்கள்? கோவையில் தற்பொழுது என்ன நிலவரம்? அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளது. இதனையடுத்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு அனைத்து தொழிற்சங்கங்களும் தற்பொழுது போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சங்கங்கள் அனைவரும் ஒரு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. மத்திய அரசு எதிராக எங்களுக்கு செயல்படுகிறது என தெரிவித்துள்ளனர். அதே போல இவர்கள் 12 அம்ச கோரிக்கைகளை வைத்துள்ளனர். தற்போது நம்மிடையே முருகேசன் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இதில் முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன? முக்கியமாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை அதிகப்படுத்துகிறாங்க. கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு கன்ஃபார்ம், அதாவது நிரந்தரப்படுத்துகிற எந்த முயற்சியும் நிர்வாகங்கள் எடுக்கிறதில்ல. அதற்கு காரணம் அரசு கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு சட்டத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்குது. சொல்லப்போனால் அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அதிகமாகிட்டு இருக்காங்க. ஆர்கனைஸ் செக்டரே அன்ஆர்கனைஸ்டாக மாறுற ஒரு நிலை இருக்குது. உள்ளூர் தொழில்களை முடக்கிற மாதிரியும் அந்நிய முதலீடு அதிகப்படுத்துகிற மாதிரியும் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் செயல்படுது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அடிபணிஞ்சு தான் மத்திய அரசு செயல்படுதே ஒழிய பொது நலன் கருதி, மக்கள் நலன் கருதி ஏழைகள் மேலும் வாழ்றதுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி மத்திய அரசாங்கம் எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தா தொழிலாளர்கள் அனைவரும் இணைந்து இந்த பொது வேலை நிலையத்தை வெற்றி பெற செய்ய நோக்கத்துடன் நாங்கள் எல்எம்டபிள்யூ ஒர்க்கர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் யூனியன், சென்னையில் இருக்கும் WPTUC தலைவர் ஆர்கே அவர்களின் தலைமையில் நாங்கள் ஒரு எல்எம்டபிள்யூ தொழில் குழும நிறுவனங்கள், அதாவது குழும தொழிற்சங்கங்களின் சார்பாக நாங்கள் இதில் கலந்துருக்கிறோம். தற்பொழுது இங்கு பார்த்தீங்கன்னா இங்கு உள்ள அனைத்து தொழிற்சங்க சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவாங்க. தற்போது கைது செய்யப்படுவார்கள் என தெரிவித்துள்ளனர். தற்போது இங்கு 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த போராட்ட குழுவில் சேர்ந்திருக்காங்க.